Good afternoon, student. Today, 11th business max class, chapter 2. ஏற்கனவே chapter 2ல வந்து அல்ஜிப்ராவில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் லாஸ்ட் வீக் கிளாஸில் பார்த்துருக்கோம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அதாவது தொகுத்து அறிதல் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபார்முலா ஏற்கனவே நம்ம சின்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம் 10th. அந்த ஃபார்முலா எப்படி சால்வ் பண்ணுறது, அது வந்து கரெக்டாக இருக்கா, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போ இது ரெண்டு சைடு ஈக்குவல் அப்படின்னா ஏக்கு பதில் ஒரு வேல்யூ போடுங்க, பிக்கு பதில் ஒரு வேல்யூ போடுங்க, அதே போல் இங்கேயும் போடுங்க. ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் தான் இது வந்து கரெக்டாக இருக்குது ஃபார்முலா அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் தொகுத்து அறிதல், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இந்தமாரி ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் இது கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று, எண்ணுக்கு பதிலாக 1 போடணும். எங்கெல்லாம் எண் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடுறேன். இங்கே 1 போட்டால் என்ன வரும்? 3 × 1 3, 3 - 2 1. அப்போ 1 மட்டும் வரும். அந்த 1 மட்டும் லெஃப்ட் சைடு போடணும். ஓகேவா? 2 போட்டிங்கன்னா வேறு நம்பர் வரும். பட் எண்ணுக்கு பதிலாக 1 மட்டும் தான் நம்ம செக் பண்ணுவோம். இங்கே எண்ணுக்கு பதிலாக 1, இங்கே 1 போடுங்க. என்ன வரும்? அங்கேயும் 1 தான் வரும். என்ன காரணம் அப்படின்னா 3 × 1 3, 3 - 1 2, 2 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 வரும். அப்போது 1 தான் வரும். therefore P of 1 is trueன்னு சொல்லுவாங்க. எண்ணுக்கு பதிலாக 1 போடுறீங்க. இது கொடுத்துருக்க சம்மந்தம் என்ன எடுத்துக்கணும்? P of n வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ P of 1 is true. அடுத்தது என்ன? ஸ்டெப் 2 என்னென்னா எண்ணுக்கு பதிலாக k போடணும். சரியா? ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக k. எண்ணுக்கு பதிலாக கேனா ஒன்றும் இல்லை, எண்ணெய் எங்கே இருக்காங்களா k போடுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வந்துடும். சப்போஸ் எங்கேயாவது ஒரு சம் இடத்துல இந்த மாதிரி இந்த ஸ்டெப் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸ்டெப் 2ல் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக இப்படி போடலாம். 1 + 4 + 7. அடுத்து P of n-க்கு பதிலாக என்ன போடணும்? k + 1 போடணும். அப்போ P of k + 1 போடுறீங்கன்னு அர்த்தம். P of k + 1 is trueன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ n-க்கு பதிலாக என்ன போடணும்? k + 1 போடணும். சரிங்களா? அப்போ k + 1 போடும்போது லெஃப்ட் சைடு வாங்க, கொஷினில் பாருங்கள். இங்கே k + 1 போடணும், என்ன தூக்கிட்டு இங்கே k + 1, இங்கே k + 1 போடணும். ஸோ அதான் அங்கே செஞ்சுருப்பாங்க. k + 1 அது லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல k இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? k + 1 போட்டிருக்காங்களா? சரியா? இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல k + 1 போட்டுறீங்களா, இங்கே என்ன இருக்கும்? k இருக்கும். ஓகேவா? அப்படியே ஒவ்வொன்றும் ரெடியூஸ் ஆகிட்டே போவோம். இந்த பக்கம் போகும்போது லெஃப்ட் சைட்லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே போவோம். அப்போ இங்கே போடும்போது k + 1 போடணும். அதுக்கு முன்னாடி டைம் என்ன இருக்கும்? k இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? k - 1 இருக்கும். அப்படி குறைஞ்சிட்டே போகும். அப்போ இந்த பக்கம் அதே போல் k இருக்கிற இடத்துல k + 1 போட்டிருக்காங்களா? சரி, இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணணுன்னு சொன்னால், இதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா, இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும். இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 3k + 3 - 2 என்ன வரும்? 3k + 1 வருதா? வந்துடுச்சு. ஸோ அதை சிம்பிளி பண்ணுங்கள். இதை சிம்பிளி பண்ணுங்கள். 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3k + 3 - 1 எவ்வளோ வரும்? 3k + 2 வந்துச்சா? அப்போ இதான் ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம இது கிடையாது, இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? இது லெஃப்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறாங்க. சரியா? லெஃப்ட் சைடில் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை எடுத்துகிட்டு நான் என்ன சொன்னேன்? இதை போட சொன்னேன், போட்டாங்க. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? 3k + 1 அதை என்ட்ரி பண்ணிங்க. இது எல்சிஎம் பண்ணுங்கள். இங்கே இருக்க 2 எல்சிஎம் பண்ணால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும் மேலே. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த 2-ஐ எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3k² - k. இந்த 2 அங்கே கொண்டு போயிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும்? 6k + 2 இங்கே வந்திருக்கா? சரியா? அப்போ 3k² - k. அப்போ மல்டிப்ளை பண்ணி என்ன வரும்? 6kலேருந்து ஒரு k போயிடுச்சுன்னா 5k + 2/2. 2 வெளியே எடுத்துருங்க. இதை வந்து ஃபேக்டர் பண்ணுங்கள். ஃபேக்டர் பண்ணால் இதுமாதிரி k + 1 3k + 2. ஸோ தெரியலன்னு சொன்னால் இந்த ஸ்டெப் எப்படி வருதுன்னு சொன்னால், இங்கே ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெப் தான் வரும். ஆக்சுவலாக நீ ஒர்க் அவுட் பண்ணாலும் தெளிவாக புரியலனாலும் இந்த ஸ்டெப் வரணும். கடைசியாக வரலன்னா அது என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான மார்க் கிடச்சிரும். ஸோ வந்துடுச்சு. 1/2 வெளியே இருக்குது, உள்ளே இருக்குது. இதை ஃபேக்டர் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 5 வரணும். சரியா? அப்போ 3 2s are 6. அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் எல்சிஎம் 10th பார்த்தது. தெரியலனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி எழுதணும்? P of k plus 1 is true, therefore P of n is true. P of n தான் கொஷின் கொடுத்துருக்கான், அது நம்ம ஒவ்வொன்றா என்ட்ரி பண்ணுறோம். ஒன்று ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 1, என்னுக்கு பதிலாக k, என்னுக்கு பதிலாக k plus 1, 3 ஸ்டெப்பு. ஸோ இது போட்டிங்கன்னாவே 3 மார்க் வந்துடும். ரிசல்ட் எழுதிங்கன்னா 1 மார்க், 4 மார்க்கு. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 5 மார்க்கு ஓவர். ஸோ 3 power 2n minus 1 அடுத்த சம் பாருங்கள். இஸ் divisible by 8. 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, 3 power என்னுக்கு பதிலாக 1 போடுங்க. 2 into 1 என்ன வரும்? 2 minus 1. 3 power 2 என்ன வரும்? 9. 9 minus 1 என்ன வரும்? 8. இது 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. சப்போஸ் 2 போட்டு பாருங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னு. 3 power 2 போட்டு என்ன வரும்? 2 2 சார் 4 minus 1. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். 3 power 4 என்ன வரும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 8ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம எனக்கு பதிலாக 1 மட்டும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ P of 1 is trueன்னு சொல்லிவிடுவோம். அடுத்து எனக்கு பதிலாக k போடணும். சரியா? இஸ் divisible by 8. ஸோ எப்பயுமே ஒரு நம்பர் டிவைட் பண்ணுது, 8ஆல் டிவைட் பண்ணுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8th டேபிள் இருக்கணும் அர்த்தம். 8th டேபிள் என்னென்ன நம்பர் இருக்கும்? 8 8 2 சார் எவ்வளோ? 16. அடுத்தது இதுமாரி. அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். எந்த நம்பர் வேணால் போட்டுக்கோ பக்கத்தில், பட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் டு 8c. சி என்பது எது வேணால் போட்டுக்கோ. 8 into 5. 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகுதா? 8 5 சார் எவ்வளோ? 40. 40ஆல் 8ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா? ஆகும். அப்போ 8 கூட ஒரு எந்த நம்பர் வேணால் போட்டுக்கோ, அதான் 8cன்னு போட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ 3 power 2k மட்டும் வச்சுருந்து 1 அதை கொண்டு போவேன். சப்போஸ் இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இதை தூக்கிட்டு 8c + 1 போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு k + 1 போடுமா? அப்போ P of 2 என்ன இருக்க இடத்துல என்ன போடணும்? k + 1. சரி, divisible by 8 அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க, பார்ப்போம். இந்த 2k மல்டிப்ளை பண்ணுங்கள். 2k + 2 minus 1. இது தனியாக பிரிக்கலாம், பவரை தனியாக பிரிக்கலாம். 3 power 2k 3 power 2ன்னு தனியாக பிரிச்சிக்கலாம். minus 1. 3 power 2 என்ன வரும்? 9. 9 போட்டிங்க. இங்கே 3 power 2k minus 1. 9 இன்ட்டு இந்த 3 power 2k தூக்கிட்டு என்ன சொன்னால் 8c minus 1 போன பேஜில் இருக்கும். 8c + 1 போட சொன்னேன், போட்டிங்க. இந்த 9ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 72c + 9 minus 1. அப்போ 72c minus 8 + 8. அப்போ இந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுமா? எப்படி சார் செக் பண்ணுறது? 72c + 8. இது 8ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். 72 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ ரெண்டுமே 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ P of k + 1 is true, therefore P of n is trueன்னு முடிச்சிடுங்க. இதே போல் தான் நெக்ஸ்ட் 24ஆல் டிவைட் பண்ண சொல்லுவாங்க. சேம் ஒர்க், சேம். அங்கே 3 power இருக்குது, 8ஆல் டிவைட் ஆகுச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே 24ஆல் டிவைட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. எனக்கு பதிலாக 1 போடுங்க. 25 - 1 24ஆல் டிவைட் ஆகும். சப்போ ட்ரூ. கேக்கு பதிலாக போடுங்க. இங்கே லேம்டான்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீ வேணால் சீன்னு மாற்றிக்க வேணாம். ஓகேவா? உனக்கு ஒரே ஒர்க்கு நீ சிஏ மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். சரியா? ஸோ போன சம் எப்படியோ அதே தான் இங்கேயும், பட் 24ஆல் டிவைட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. போன சம்மில் 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. சேம் ஒர்க். 5 power 2k எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது தூக்கி இதை மாற்றிடு. அப்போ கண்டிப்பாக இங்கே 5 power 2k வருதா? அப்போ 5 power 2னா வரும் 25. 25 போட்டுக்கோ. 5 power 2k தூக்கிட்டு என்ன சொன்னால் இதை போட சொன்னேன். அப்போ கண்டிப்பாக இதுலேயும் 24 இருக்கும், இதுலேயும் 24 இருக்கும். அப்போ 24 இது டிவைட் ஆகும், இது 24ஆல் டிவைட் ஆகும். என்ன காரணம்? 24ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்க எந்த நம்பரும் 24ஆல் டிவைட் ஆகும். அதான் கான்செப்ட்டு. therefore ட்ரூ. சரியா? ஸோ அடுத்து லாஸ்ட் சம் n into n + 1 into n + 2 இஸ் divisible by 6 டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. சரியா? எனக்கு பதிலாக 1 போடுங்க. 1 1 + 1 2 3. 2 + 3 2 into 3னா வரும் 6. 6ஆல் டிவைட் ஆகுமா? ஓகே, ஆமாம் கரெக்டு. எனக்கு பதிலாக கே போடுங்க. ஸோ இது இஸ் divisible by 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன போடுறோம்? 6k. உனக்கு வேணால் 6c போட்டுக்கோ, உன் இஷ்டம், எது வேணால் போட்டுக்கோ. அப்போ எங்கேயாவது இது பார்த்தீங்கன்னா 6c போட்டுக்கோ. இப்போ எனக்கு பதிலாக k + 1. இந்த k + 1ல் தான் மார்க் உனக்கு. இதில் 2 மார்க் வந்துடும். ஆனால் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு k + 1 போடுங்க. k + 2 k + 3. எனக்கு பதிலாக k + 1 போடணும்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு பதிலாக k + 1, இங்கே எனக்கு பதிலாக k + 1 போட்டால் என்ன வரும்? ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ k + 2 k + 3 இதுதான் அங்கே வரும். இது divisible by 6ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறேன். அப்போ லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுறேன்? இது ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிட்டு இதை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா k கூட தனியாக பிரிக்கிறேன்.
இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு கே கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. கே தனியாக பிரிக்கிறேன், 3 தனியாக பிரிக்கிறேன்பா. கே தனியாக பிரிச்சிட்டேன், இது கூட அடுத்து 3 தனியாக பிரிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன அது தூக்கிட்டு என்ன போடலாம்? 6k 6 லேம்டா இல்லை 6c எது வேணால் போட்டுக்கோ. அப்போ இது மட்டும் தனியாக இருக்குது, இங்கே இருக்கா? இது 6 லேம்டா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆல் டிவைட் ஆகும். இது 6ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகும். என்ன காரணம்னா இது வந்து ஈவன் நம்பர். எப்படி சார் ஈவன் நம்பர்? அப்புறம் கேக்கு பதிலாக 1 போட்டு பாருங்கள். இங்கே என்ன வரும்? 1. கேக்கு பதிலாக 1 போடுங்க. 1 + 1 2. இங்கே 1 + 2 என்ன வரும்? இங்கே 2 × 3 என்ன வரும்? 6. 6ஆல் டிவைட் ஆகுதா? நீங்கள் கேக்கு பதிலாக எந்த நம்பர் வேணால் போடுப்பா, கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. அப்போ இதுவும் 6ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 6ஆல் டிவைட் ஆகும். அப்போ ரெண்டையும் சேர்த்தாலும் கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும். therefore p of k + 1 is true, therefore p of n is true. அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் புரியலனா கஷ்டமாக இருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் இல்லை எக்ஸ்ட்ரா கார்டில் போய்ட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஸ்டெப் புரியல அப்படின்னு எழுதி அனுப்புங்க. சரியா? நோட்டில் எழுதியாவது இந்த ஸ்டெப் ரவுண்டு போட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பாருங்கள் மொபைலை. சரியா? ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சவுண்டு கிளியராக கேட்கும். மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன் கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒன்று கேட்பாங்க. இன்னும் ஒரு 2-3 சம் தான் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணினா இந்த இது முடிஞ்சிடும். சரிங்களா?